கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருப்பதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் பார்த்தோம் இல்லையா? அத்திமரம். ஸோ அதை நம்ம ரீகால் பண்ணிங்க. அத்திமரம் துளிர்விடும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஸோ கவனிக்கலாம். இப்போது அது ஒரு தெளிவான ஒரு அடையாளம். அத்திமரம் துளிர்விடுறது என்பது இஸ்ரேல் ஜனங்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு என்ன ஆயிட்டாங்க, இப்போ உள்ள சுதந்திரமே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 3 அடையாளங்கள் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் வந்தால் இங்கே என்னென்ன நடக்கும்? இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார், ராஜாக்களை வெற்றார், அதே சமயத்தில் நிறைய நாடுகள் புதுசாக உதயமாயிட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இதில் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. நிறைய பேர் அந்த கொஸ்டினை தான் இன்றைக்கி எழுப்புகிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து வந்தாச்சு அப்படிங்கிறது நம்ம சில தீர்க்க தரிசனங்களின் மூலம் நம்ம உறுதி பண்ணுறோம். இதே அவர் எந்த வருஷத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்குதுங்கிறத அடுத்த கிளாஸில் உறுதியாகவே பண்ணிடலாம். பைபிள் வசனத்தை வச்சே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம அந்த அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டை இன்னொரு தடவை தெளிவாக நம்ம கேட்டுறோம். ஸோ இதை கொஞ்சம் நான் கூர்ந்து கவனிச்சுன்னா எல்லாருக்கும் என்ன கொஸ்டின்னா, ஒரு வசனம் இருக்குது பைபிளில். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? ஆனால் நியாயமான ஒரு கேள்வி தான். என்னென்னா, அந்த நாளையும் அந்த நாளையும் யாருக்குமே தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும், தூதர்களுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் எப்படி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. அதுதான் யாருக்குமே தெரியாதுனால இந்த வசனம் சொல்லுது என்று சொல்லி நிறைய பேர் அனுமானிக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வசனத்தை நம்ம உற்று கவனிக்கும்போது அந்த வசனத்துக்கு மேலே கீழே தேவன் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரான்னு பார்க்கணும். அந்த வசனம் என்ன சென்ஸில் தேவன் நமக்கு எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறித்திருக்கிறாருங்கிறதை கவனிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, புரிஞ்சுக்கக்கூடாது. இந்த வசனத்தை கவனிக்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் அப்படின்னா எந்த நாளை குறித்து அவர் பேசுகிறார்? ஜஸ்ட் முந்தின வசனம் பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போ வானமும் பூமியும் ஒழிந்து போகும். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனமே, அந்த நாளையும் அந்த நாளிகையும் அது என் பிதாவுக்கு தான் தெரியும் அப்படின்னா. அப்போ வானம் என்பது நம்ம தீர்க்க தரிசனத்தை படிச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சாத்தானுடைய அரசாட்சி தான் வானம். இந்த வானத்தை தான் ஒழிச்சிட்றேங்கிறார். அதே சமயத்தில் பூமி என்பது அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள், சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்புகள். அப்போ இது ரெண்டை வச்சுட்டு தான் சாத்தான் இந்த 2ஆம் உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். அந்த வானம்ங்கிறதுல என்னென்னவெல்லாம் வரும்னா, அரசியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது. பாருங்க, இன்றைக்கி அரசியல் ஆன்மீகத்தை வச்சு தான் ஜனங்கள் கீழ் இருக்கிறாங்க, அது கீழ் அமைப்புகளாக இருக்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் இன்னும் கொஞ்ச நாளில் ஒளிந்து போயிடும். அப்போ அது எப்போ வெளியே போகணும்னு இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நல்லா புரிஞ்சுக்கலாம். மணவாட்டி வகுப்பார் திருச்சபையினுடைய அந்த லக்கம் இருக்கு பாருங்க, 1,44,000, அது முடியும் போது இந்த 2ஆம் உலகம், இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு முடிவு வந்துடும். அப்போது மணவாட்டி வகுப்பார் எப்போ முடியும் தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் இது முடியும் போது அதுக்கு அழிவு வந்துடும். அதுக்கு அழிவு எப்போ வரும் தெரியாது. மணவாட்டி வகுப்பாருடைய லக்கம் முடியும் போது வரும். இந்த ஒன்றை மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மறைச்சி வச்சுருக்கார். காரணம், இது கூட நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வரைக்கும் எல்லா பாவமும் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் காலில் விழுவோம். அது ஒரு மனப்பூர்வமான மனம் திரும்புதலாக இருக்காது. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்னா சில தீர்க்க தரிசனங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கார், கொஞ்ச காலம் அவர் மறைச்சி வச்சுருக்கார். ஸோ இது ஒரு முக்கியமாக கவனிக்கணும். இப்போ நம்ம 4வது எவிடன்ஸ்குள்ளே போகலாம். 4வது அடையாளம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதற்கு முக்கியமான ஒரு அடையாளம் கவனிச்சின்னா, தானியேல்
12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த முக்கியமான வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். இது தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த 12ஆம் தானியேல் பொறுத்த வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்துட்டாங்க. சுருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்டாக இருந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த கவர்மெண்ட்டே இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ தானியேலுடைய ஒரு ஜெபமே, தேவனே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கவர்மெண்ட் இல்லாமல் வந்து இப்படி சிதறடிக்கப்பட்ட புறஜாதிகளுக்குள்ளே ஒரு அடிமைமாக ஆயிட்டாங்க. திரும்பவும் நீங்கள் அவர்களை மறுபடியும் அந்த தேசத்தில் கூட்டி சேர்க்க மாட்டீங்களா? ஒரு அரசாங்கம் உருவாகாதா? ஏற்கனவே தாவீது, சாலமோன் போன்றவர்களெல்லாம் அரசாட்சி பண்ணது அந்த இடம் ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தது. இப்போ அது அப்படியே சுக்குநூறாக என்னாச்சு, உடஞ்சி இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தாச்சு. 10 கோத்திரம் ஏற்கனவே அசிரிய நாட்டு படையெடுப்பில் போயிடுச்சு. மிச்சம் யூதா பெஞ்சமின் கோத்திரம் மட்டும் இருந்தாங்க. அதைத்தான் இப்போ சிறைப்பிடிச்சிட்டு வந்தாச்சு. அப்போது தானியேல் அவர் ஒரு தேவன் பேரில் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். இப்போ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தேவன் தானியேலுக்கு கொடுத்த தரிசனத்தினுடைய வார்த்தைகள், உன் ஜனத்தின் புத்திரருக்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கவனிங்க, ஒவ்வொரு வசனமும் ஜாக்கிரதை கவனிக்கணும். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி ஒருத்தர் வரப்போறாராம் அக்காலத்திலே. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அக்காலம் அப்படின்னு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் உன் ஜனத்தின் புத்திரருக்காக, உன் ஜனம்ங்கிறது புரியுது, இஸ்ரேல் ஜனங்கள், அவர்களுக்காகவே ஒரு பெரிய அதிபதி ஒருத்தர் வரப்போறார். அப்படி அந்த அதிபதி இந்த பூமியில் வரும்போது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஒரு ஆபத்து காலம் வரும். ஒரு பெரிய ஆபத்து இந்த பூமிக்கு வருமா? அந்த பெரிய அதிபதி இந்த பூமிக்கு வரும்போது அப்பொழுது அதே அந்த காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்க, அப்போ எப்போ இவங்க விடுவிக்கப்படுவார்கள்? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஜனங்கள். இது யாருன்னு தெரியணும். அந்த பிரதான பாருங்க நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் நமக்கு நல்லா தெரியும். திருத்துவம் சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். மிகாயேல் என்ன அர்த்தம்? தேவனை போன்றவர். அப்போ இந்த உலகத்திலேயே தேவனை போன்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மிகாயேல், மைக்கேல், ஒன் ஹூ இஸ் லைக் காட். பார்த்துருக்கோம் இல்லையா? மிகாயேல்னாலே தேவனை போன்றவர். ஸோ அந்த தேவனை போன்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை போலவே ஒரு பெரிய அதிபதியாக இந்த பூமியில் 2ஆம் வருகையில் இறங்குவார். புரியுதுனா? பெரிய அதிபதினா நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் தான். அவர் மட்டும் பூமியில் இறங்கிட்டார்னு வைங்க, அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே இந்த பூமியில் அசையாது. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்த உடனே புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற உன் ஜனங்கள். அந்த புஸ்தகம் அப்படிங்கிறது அன்னைக்கு தானியேல் புஸ்தகம் எல்லாம் படித்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் கவனிச்சு பாருங்கள். யாரை பற்றி தான் எழுதியிருக்கு? இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் எழுதியிருக்கு இல்லையா? அதான் புஸ்தகத்திலேங்கிறது பழைய ஏற்பாட்டு. ஏன்னா அன்னைக்கு பழைய ஏற்பாடு தான் இருந்தது. புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த உன் ஜனங்கள்ங்கிறது பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர்களுக்காகத்தான் நியாயாதிபதிகள், அவங்களுக்காகத்தான் ராஜாக்கள், அவங்களுக்காகத்தான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்தாங்க இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவங்க தான் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஜனங்கள். இவங்களை பற்றி தான் எழுதியிருக்கு. உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு என்ன பண்ணோம்? ஏற்கனவே சிதறடிக்கப்பட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக பார்த்துட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறது. அது நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தோம் இல்லையா? ஒரு உலர்ந்த எலும்புகள் போய் பார்த்து இந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வருமா, பெரிய சப்ஜெக்டாக பார்த்தோம் இஸ்ரேல் தீர்க்க தரிசனம். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஒரே நாடாக கூட்டி சேர்க்கப்பட்டு இன்றைக்கி ஒரு நாடாகவே ஆகிட்டாங்க பாருங்கள். அப்போது இது எதனால் வந்ததுன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக வருகிற மிகப்பெரிய அதிபதி ஆகிய மிகாயேல். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான தூதரா தேவனுடைய சார்பா இந்த பூமியில் ராஜாவாக இறங்கியிருக்கார். இறங்கினோடனே அவர் செய்த வேலை, உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் இதை கவனிச்சுட்டு இருக்கார். இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் தானியேலுக்கு சொல்லப்படுது. அதில் முக்கியமாக 13ஆம் வசனத்தில் பாருங்க,
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அவருடைய ராஜ்யம் அல்லது ஒரு காலம் வரும்போது நடக்குமா? அது எப்போ நடக்கும்? எப்போ அந்த மிகாயேல் வருவார்? எப்போ இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பார்? ஞானவான்கள் எப்போ அவரோட இருப்பாங்க? இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து தானியேல் அறிவதற்கு மிக ஆவல் உள்ளவராக தேவனை நோக்கி பார்க்கும்போது இப்போ தானியேலுக்கு தேவன் சொல்றார் பாருங்க. தானியேல் 12:9 வாசிக்கலாம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். புரியுதுங்களா? இதை குறித்து அறிய அவர் வாஞ்சியா இருக்கும்போது தானியேலுக்கு தேவன் என்ன சொன்னார்னா, தானியேல் இதை புஸ்தகத்தை முத்திரை போடு, சீல் பண்ணு. புரியுதுங்களா? இது கடைசி காலம் வரைக்கும் இது சீல் பண்ணியே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பாரு என்ன சொல்றார், 12 நாள் தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை என்ன பண்ணு, முத்திரை போடு, சீல் பண்ணிரு. அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கு மோடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். ஒரு காலம் வருமா, இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக கூட்டி சேர்க்கக்கூடிய காலம் இந்த பூமியில் வரும்போது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த பூமியில் நடக்குமா? என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இது தமிழ் ஸ்லாங் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. எப்படி படித்தா புரியும்னா, நீ கடைசி காலம் வரைக்கும் முத்திரை போட்டு வை, ஒரு டைம் வரும், அப்போது இந்த பூமி முழுவதும் அறிவு பெருகி இருக்கும். அப்போது அநேகர் அங்கும் இங்கு மோடி ஆராய்ந்து கண்டுபிடிச்சிக்குவாங்க. இப்போ நீ சீல் பண்ணுனார். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அப்படின்னா உலகம் தோன்றின சரித்திரத்திலேயே, மனுஷன் தோன்றின சரித்திரத்திலேயே அறிவு பெருத்த காலம் எப்போ தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாமெல்லாம் 2021 இருக்கோம். இந்த காலப்பகுதியில் தேவன் நம்மளை பிறக்க வச்சதுக்கே கோடான கோடி நன்றி தேவனுக்கு நம்ம சொல்லணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கி மனுஷனுடைய அந்த சரித்திரத்தினுடைய அறிவு பெருக்கத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, புரியுதுங்களா? சிவிலைசேஷன் சொல்கிறாங்க இல்லையா, உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம். எல்லா வசதி வாய்ப்புகளோடு இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். கவனிக்கிறீங்களா? இதே சமயத்தில் ஒரு நூற்றாண்டு போதும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? அவங்களுடைய வாழ்க்கை முறை கவனிச்சிருக்கீங்களா? நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த உலக ஜனங்கள் ராஜாக்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக, பல நூற்றாண்டுகளாக ராஜாக்களுக்காகவே வாழ்கிறது, ராஜாக்களுக்காகவே சாகிறது. பிறந்துட்டாங்கன்னா அடிமை தான், தொடர்ந்து அப்படியே இருந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ அறிவு பெருக்கவும் இல்லை. இவர்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற கூட வழி இல்லை. ராஜாக்குடைய ஆட்சியில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாமே சரியான ஒரு ட்ரெஸ் இல்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதர சொல்ல இப்போ கவனிச்சு பாருங்கள், ஒரு நூற்றாண்டு, ஒரு ஜஸ்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க ட்ரெஸ்ஸு, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் அதிகமான பஞ்சங்கள், இப்போ கொஞ்சம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன இருக்குதுன்னா, அந்த நாட்டிலிருந்து வெளியே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து பாருங்கள், ஒபாமா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அளவுக்கு வெளியே வந்தாச்சு. யோசனை பண்ணினா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த பூமியில் நடந்திருக்கு. அப்புறம் இந்த பூமியில் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த நிலத்தை உழுது மாட்டை வச்சு தான் உழுது ஓட்டுவாங்க இல்லையா, ரொம்ப வருஷமாக. இப்போ கொஞ்சம் இருக்குது. ஆனால் நாளாக ஒரு நூற்றாண்டு கழிக்கும் போது கவனித்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறதுலேருந்து எல்லா காரியங்களுக்குமே இன்றைக்கி என்ன வந்தாச்சுன்னா நிறைய புதுசாக மிஷின்கள், எந்திரங்கள் கண்டுபிடிச்சான் மனுஷன். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கு நல்லா தெரியும், இந்த எந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனுஷன் என்னென்ன வேலை செய்கிறானோ அத்தனை வேலை எந்திரங்கள் செய்யுது. விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை செய்கிறது, தண்ணி பாய்ச்சறது, எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன வந்தாச்சுங்க, எக்யூப்மெண்ட்ஸ், மிஷின்ஸ் வந்தாச்சு. அறிவு பெருத்த காலத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி பாருங்கள், கீழே நிலத்தில் பழத்தை பயிர் பண்ணுறத எல்லாம் போய் இன்றைக்கி பாருங்கள், அந்த பொண்ணு ஆகாயத்தில் பயிர் பண்ணுது பாருங்கள்
இல்லையா? மேலிருந்து அந்த பழத்தை பொறிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது கவனிக்கலாமா? அடுத்தது கவனித்து பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்ன தெரியுங்கன்னா, போக்குவரத்து புரட்சி தான். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்து அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பூமியில் அதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் சரி மனுஷன் இதில் தான் வந்துட்டு இருந்தான் தெரியுங்களா? கட்ட வண்டி தான், அப்புறம் குதிரை வண்டி தான், அப்புறம் பழைய ராஜாக்கள் ரதங்கள் அல்லது குதிரைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாட்கள், எத்தனை நூற்றாண்டுகள் ஜனங்க கட்ட வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும். நம்முடைய முன்னோர்களே ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி தான். நல்லா கவனிச்சு பாருங்கள், கட்ட வண்டியில் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கவனிச்சு பாருங்கள், இன்னைக்கு ப்ரைவேட் ஜெட்டு வந்தாச்சு, தனியாக ஒரு பங்களா மாதிரி ஜெட்டில் போகிறாங்க இன்றைக்கி மனுஷர்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவு பெருக்கத்தினுடைய ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லலாம் முன்னேற்றம் இல்லையா? மல்டி ஆக்சல் பஸ் வந்துருச்சு, அப்படியே குலுங்காமல் போகிற பஸ்ஸு. அப்புறம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாம் வந்து ஸ்டீம் இன்ஜினில், நீராவி இன்ஜினில் போயிட்டு இருந்தது. அது பல நாள் போயிட்டுருக்கும். இங்கே பாரு, நம்ம ஊரில் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ், ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பிரஸ், மெட்ராஸ் போகணுன்னா 20 மணி நேரம் போகுமா அந்த காலத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்குள்ளே போயிடுறாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மனுஷனுடைய ஒரு அறிவு வளர்ச்சி போக்குவரத்து துறையில் கவனிச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி புல்லட் ட்ரெயின்ஸு இல்லையா, மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்தாச்சு இல்லையா? அதுக்குரிய சகல வசதிகளும் உள்ள. அதே மாதிரி பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட் இல்லைங்களா, இன்றைக்கெல்லாம் போயிங் எல்லாம் சொல்கிறாங்க, 380 போயிங் 380 எல்லாம் சொல்கிறாங்க, டபுள் டக்கர். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாவுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி இதெல்லாம் தான் அங்கே அறிவு பெருக்கத்தினுடைய வளர்ச்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறது, செங்கல் சுமந்து மேலே தூக்கி, இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்தது, பல நூற்றாண்டுகள். இப்போ ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள் இருக்குது, ஆனால் நிறைய இடங்களில் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, இது அத்தனைக்குமே எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், துபாயில் புர்ஜ் கலிஃபான்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, கவர்மெண்ட் பில்டிங், 160 மாடி, ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அந்த உயரமே ஒரு பிரம்மாண்டமான உயரம். ஆனால் கவனிச்சு பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் எந்த விதமான கூலி சேதாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ். அவங்க வந்து ஒருத்தர் கட்டுறார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்கிறாருன்னா அவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், அவங்கள வந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன பிசகு வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ உயரமான பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மனுஷன் என்னென்னவெல்லாம் தன் கை வேலையில் செய்கிறானோ அத்தனையும் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி எல்லாமே மிஷின்ஸு வந்தாச்சு. அப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா, இப்போல்லாம் நெருப்பு ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க, தண்ணி ஊற்றி அணைப்பாங்க இல்லையா? ஆனால் இப்போல்லாம் வந்து நிறைய என்ன பண்ணிட்டாங்க, நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா நெருப்புக்கு நடுவுலேயே போய் அணைக்கிற அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு, நிறைய கேஸஸ் வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர்லெலாம் நடக்குமானா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா இதை வந்து நிர்மாணிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு நிறைய கமிஷன் அதிலே போயிடும். அதனால் என்ன ஆயிரும்னா இவ்வளோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இங்கே வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஒரு வேளை வந்தால் சந்தோஷம், அதுவும் நிலைக்க போகிறதில்ல. இதெல்லாம் ஒழியக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எதுக்கு இந்த சின்ன உதாரணங்கள் பார்த்தோம்னா, தானியேல் சொன்னார் பார்த்தீங்களா, மிகாயேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கக்கூடிய காலம் அறிவு பெருத்த காலமாக இருக்குமா. இப்போ ஒரு நூற்றாண்டு அப்படியே பின்னோக்கி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தாங்க அறிவு பெருத்திருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் வந்து செங்கல் மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் கையில் இவ்வளோ சின்னது. அது ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் இல்லையா? எல்லாமே கம்ப்யூட்டர், அந்த செல்ஃபோன்லேயே இப்போ இன்றைக்கி வந்தாச்சு. பர்ச்சேஸ் பண்ணுறது இது இல்லையா, பேங்க்கில் பணம் போடுறது இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்தாச்சு. பாருங்கள், இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கை இது உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்ன, அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அறிவு பெருக்கம். இதை வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தானியேலுக்கு சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கும்போது இந்த பூமியில் அறிவு பெருத்திருக்கும். ஸோ இது வந்து 4வது எவிடன்ஸ். புரியுதுங்களா? இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு ஜஸ்ட் முன்னாலே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவை எல்லாம் தான் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின
அந்த வசனங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை அவர்கள் உற்று கவனிக்கும் போது அதில் முக்கியமாக 3 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த 3 கிரேக்க வார்த்தைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றி தான் சொல்லுது. ஆனால் அந்த 2ஆம் வருகையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயத்தை சொல்கிறல, 3 விதமான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப அந்த வசனங்கள் இருக்கிறத கவனிச்சாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த வார்த்தை பெருஷியா, நம்ம ஏற்கனவே அந்த வார்த்தையை படிச்சிட்டோம் போன கிளாஸ்லேயே. பெருஷியானா வந்திருத்தல், பாரா ப்ளஸ் ஔசியா, வந்திருத்தல். அடுத்தது எபிஃபனியா அப்படின்னு ஒரு வார்த்தை. எபிஃபனியா அப்படின்னா அதாவது அதிகமான வெளிச்சம்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருப்பதை அறிந்து கொள்வதற்குரிய அதிகமான ஒரு வெளிச்சத்துக்குரிய ஒரு வசனம் அது. 3வது அப்போகாலிப்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது பார்த்தீங்கன்னா நமக்கு அது பரிச்சயமான வார்த்தை தமிழில். வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம் இல்லையா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறதுனுடைய கிரீக் வார்த்தை, கிரேக்க வார்த்தை தான் அப்போகாலிப்சஸ். புரியுதுங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படுத்தின விசேஷங்கிறத எப்படி கிரீக்கில் சொல்லுவாங்க? அப்போகாலிப்சஸ் அல்லது அப்போகாலிப்டோ இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகளுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி சொன்ன வசனங்களை அடிப்படையாக கொண்ட வார்த்தைகள். ஆனால் அந்த 3 வார்த்தைகளுமே ஒரே பொருளை கொடுக்கல. ஆனால் கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி தான் சொல்லுது, ஆனால் ஒரே பொருளை கொடுக்கல. அப்போ ஒரே பொருளை கொடுக்கலங்கிற போது இதை கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த 2ஆம் வருகையினுடைய காரியங்களை கவனிக்கும் போது அவர் வந்துட்டார்னாலே ஒரு 3 ஸ்டேஜில் இந்த பூமியில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். 3 ஸ்டேஜ். புரியுதுங்களா? அந்த நிகழ்ச்சிகளை அடிப்படையாக தான் அந்த வசனம் கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை சூரியனுடைய வெளிச்சத்தை போல அப்படின்னா மெதுவாக வருவாருங்கிற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னாலே அங்கே வந்திருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கிராஜுவலாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா அது ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. புரியுதுங்களா? அதை அடிப்படையாக கொண்ட வசனங்கள் தான். அப்போது இந்த 3லையும் என்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருஷியாங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருப்பார், வந்தாச்சு, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்டேஜ் இயேசு கிறிஸ்து வந்திருப்பார், ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு வேலை அங்கே நடந்துட்டு. த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது எபிஃபனியாங்கிறது அப்போ அவர் வந்திருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான், ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் சில வேலைகள் ஆண்டவர் வந்தது வெளிச்சம் தெரியும். அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் உலக ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அல்லது அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டார், அதனால தான் உயிர் தெழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அது வெளிப்படும். சரிங்களா? அப்போ பெருஷியானா வந்திருத்தல், ஆனால் அது யாருக்குமே தெரியாது, அது ஒரு ஸ்டேஜ். எபிஃபனியானா அப்பவும் வந்திருப்பார், யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வெளிச்சம் கிடச்சிடும். 3வது எல்லாருக்குமே அது தெரியும். அப்படின்னா முதல்ல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அங்கே முதல் என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். பெருஷா என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த பூமியில் நடந்தாச்சு. ஆச்சரியமான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி, ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு நிகழ்ச்சி. தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் மாத்திரம் புரிந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி வசனங்களின் மூலமாக. அது என்னவா இருக்கும்? போன தடவை நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்னைக்கு மணவாளன் இந்த பூமிக்கு வந்தாரோ, ஏற்கனவே அவரை எதிர்பார்த்து, கவனிக்கிறீங்களா, அந்த எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு அலங்கரிப்பை தங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே செய்து மரித்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது முதல்ல அவங்கள தான் உயிரோடு எழுப்புறார். அதனால தான் கவனிக்கலாமா,
ஒரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். யார் அவங்க? இவர்கள் பேரில் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் பாருங்க, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்து அவரோட 1000 வருஷம் அரசாடுவார். அப்போ 1000 வருஷத்தினுடைய அரசாட்சிக்கு பாத்தியப்பட்ட ஜனங்கள் யார் தெரியுமா? 1,44,000 பேர். புரியுதுங்களா? அவங்கள தாங்க முதல்ல உயிரோடு எழுப்புறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்? அவங்க தான் கிறிஸ்துவுடைய மனவாட்டி. அவங்க தான் கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இவங்களை பற்றி படிக்கிற முடியா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாவர். எந்த ஸ்திரீகள்? நம்ம ஏற்கனவே அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் படித்த முடியா? இந்த பெயர் சபைகளுடைய கொள்கை கோட்பாடுகளால் தங்கள் இருதயத்தை கரைப்படுத்தாத ஜனங்கள், அதை விட்டு வெளியே வந்தவங்க. அங்கிருந்தால் கரை இருக்கும். அதனால தான் சொன்னார், என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னார். ஸோ அப்போ கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறவங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே. இவங்களை பற்றி தாங்க சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அடுத்தது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரதான தூதனுடைய சத்தம், அதுக்கெல்லாம் விளக்கம் போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அப்படி இறங்கி வரும்போது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கவனிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். எப்போ? கிறிஸ்து வரும்போது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்ங்கிறது யாரு? அவருடைய திருச்சபை. புரியுதுங்களா? அப்போ அவருடைய திருச்சபை தான் முதல் எந்திரிக்கிறாங்க. இது ஒரு சின்ன விளக்கம். எப்படி பார்க்கலாம்னா, ஒரு வேளை உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். 2015 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தயவுசெய்து 2015 வந்துட்டார்னு புரபகண்டா பண்ணிட வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2015 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படி வச்சுங்க. அப்போது 2015க்கு முன்னாடி செத்து போனாங்க பாருங்கள், திருச்சபையாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்தவர்கள். புரியுதா? அவங்க கிறிஸ்து 2015 வந்தோடனே அவங்க எந்திரிச்சிடறாங்க. அதான் அந்த வசனம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். புரியுதா? இப்போ நாமெல்லாம் யார்? கிறிஸ்துவுக்கு 2ஆம் வருகை வந்துருச்சு. ஒரு குரூப் முதல்ல எந்திரிச்சிட்டாங்க. இப்போ நாம் 2021 இருக்கிறோம். இப்போ நாம் என்ன ஆகும்? ஒருவேளை நமக்கு கிறிஸ்துவுடைய திருச்சபையாக இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம என்ன ஆகும்? அது அடுத்த வசனம் பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். பார்த்தீங்களா? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்போ எதிலிருந்து? அந்த 2015க்கு பின்னால. புரியுதா? அப்போ 2015க்கு பின்னால பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கவனிங்க, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட யாரு? ஏற்கனவே கிறிஸ்துவோட உயிர் தெழுந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா அவங்களும் மனவாட்டி தான். இப்போ நம்மளும் மனவாட்டி தான். அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். வசனம் கிளியர். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார்னாலே அவருடைய உண்மையான திருச்சபை 2ஆ பிரியும். ஒன்று, ஏற்கனவே மரித்தவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். இன்னொன்று, உயிரோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட போய் சேருவாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ இப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. பரிசுத்தவான்கள் நிறைய பேர் அவரோட உயிர் தெழுந்து போயாச்சு. இது தெளிவான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அவரோடு இருக்கிறாங்களா? பவுல், பேதுரு போன்றவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட. சரி, இது யாராவது நீங்க பார்த்தீங்களா? நம்ம ஏதாவது பார்த்துருக்கிறோமா? அவசியம் இல்லை, பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. எப்படி கண்டுபிடிச்சோம்? நேரில் பார்த்தா இல்லை, வசனத்தின் மூலம், அடையாளத்தின் மூலம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் எந்திரிச்சு போவாங்க. அது எப்படி? நம்ம நேரில் பார்க்கல, அதுவும் வசனத்தின் மூலம் தான் பார்க்குறோம். உங்களுடைய வசனமே சத்தியம், பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வசனம் சொல்லுச்சுன்னா அது சத்தியம் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு அது தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜ் தாங்க எபிஃபனியா ஸ்டேஜ். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று
உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபை மக்களுக்கு ஒரு வெளிச்சம் அதிகமாக கொடுக்குறார். எபிஃபனியானாலே அதிகமான வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டார், உயிர்த்தெழுதலின் வேலை திருச்சபை நடத்திட்டு இருக்கார். இன்னைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த விவரம் தெரியுது. அதனால தான் ஆண்டவர் ஒரு முறை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் நினையாத நேரத்தில் வருவேன் நல்ல சிலதெல்லாம் வசனம் சொல்லும்போது, அப்போ பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறார். வாசிக்கலாம். 41ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டார். கேள்வி பாருங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் நான் வருவேங்கிறார். அப்போ பேதுரு கேட்குறார், ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீங்களா இல்லை எல்லாருக்கும் சொல்கிறீங்களா? அந்த எல்லாருக்குங்கிறது யார்? அவங்க ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க, மிச்சம் 12 பேர் மிச்சம் இருக்கிறவங்களுக்கா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னா நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்ட விஷயம். அப்போது பேதுரு அவர் என்ன ஐடியாவில் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எங்களுக்கு மாத்திரம் சொல்கிறீங்களா அல்லது உமது பின்னாடியார்கள் எங்களுக்கு பின்னாடி வர்றாங்க நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு சேர்த்து சொல்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனால் நம்மளைய மனசில் வச்சுட்டு சொல்கிற மாதிரி ஒரு வசனம். பின்னாடி வர எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் வருகையில் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த வசனம் பொருந்தும் இல்லையா? நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறது பேதுருவுக்கு பொருந்தாது. ஏன்னா ஏற்கனவே உயிர் தெளிந்து போயாச்சு. அப்போ ஏற்கனவே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவருடைய 2ஆம் வருகையில் அவங்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும். அதனால தான் சொன்னார். எப்படி சொல்கிறார்? அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் வைத்த உண்மையும் உத்தமுள்ள ஒரு விசாரணைக்காரன் யார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு பின்னாடி சில வசனங்கள் சொல்கிறார். சரியான காலத்திற்குரிய உணவை கொடுக்கணும். சரியா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனங்கள் இதனுடைய பொருள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தது தெரியலையே. போப்பு மார்க்கம் 12 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை அரசாளும் போது, போன நூற்றாண்டு வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பைபிளை புதைச்சிட்டாங்க. அப்போ இந்த வசனங்களே தெரியல. ஆனாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த போப்பு மார்க்கத்தை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், போப்பு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த உலகளாவிய அதிகாரம் போனால் கூட இன்றைக்கி நிறைய சபைகள் பெருக ஆரம்பிச்சிருக்கு. பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஜாஸ்தி வந்துடுச்சு, வியாக்கியானங்கள் ஜாஸ்தி வந்துடுச்சு. ஆனாலும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியங்கள் எப்படி இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அப்படியெல்லாம் வந்தால் கூட நிறையா வருஷங்கள் இந்த சத்தியம் வெளியே வரவே இல்லை. இன்றைக்கி இது நமக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இதை குறித்து மல்கியா எழுதியிருக்கார் பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும், கவனி, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமான. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க யாரை தேடிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? எங்களுக்கு ஒரு மேசியா வருவார் தேடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதைத்தான் சொல்றார், நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர். அவர் எங்க வருவார் தெரியுங்களா? பாருங்க, தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கார், இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்துட்டு இருக்கார், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அவருடைய முழு கவனம் இப்போ எங்கே இருக்குன்னா, அவருடைய ஆலயத்தின் மேலே. புரியுதுங்களா? தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்படின்னா எங்கே வந்திருக்கார்? இப்போ அவருடைய கவனம் எங்கே இருக்கு இல்லையா? அவருடைய ஆலயத்தின் மேல், அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள், நாம தான் அந்த ஆலயம். அடுத்த வசனமே பாருங்க, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார். அப்படின்னா புரிஞ்சுக்கலாமா? அவர் வர்றதுக்கு ஒரு டைம், கொஞ்ச நாள் வெளிப்பட மாட்டார், அல்லது அவருடைய ராஜ்யம் வெளிப்படாது. ஆனால் வெளிப்படுறதுக்கு ஒரு டைம் வருமா? அப்போ வெளியே வரும். அப்போ வர்றதுக்கு ஒரு டைம், வெளிப்படுவதற்கு ஒரு டைம். இப்போ வந்திருக்கிறார், அல்லது அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். அது எல்லாத்துக்கும் தெரியாது. அது ஏன்னா அது இரவிலே திருடன் வருகிற விதமாய்த்தான் அவருடைய ராஜ்யமே இந்த பூமியில் வரும்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் வர்றாருன்னா 2 ஒன்று தான். எல்லாம் புரிஞ்சுக்கலாம். வந்ததே தெரியாது, அது வந்திருக்கும், ஆனால் வந்ததே தெரியும். இன்றைக்கி அப்படி தான், இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஆனால் இன்றைக்கி யாருக்குமே தெரில. முதல் வருகையில் அப்படித்தானே? இப்படி எப்படி தெரியும் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. முதல் வருகையிலையும் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்னு எதிர்பார்த்தவங்களோ அந்த மாதிரி வரல. ஆனால் அவங்க மத்தியில் தான் வந்திருந்தார், பேசினார், போயிட்டார். அதே மாதிரி தான் இங்கே 2ஆம் வருகையிலையும் வந்திருக்கிறார், பேசிகிட்டு இருக்கிறார், நிறைய காரியங்கள் செய்கிறார்,
கொஞ்ச நாளில் போயிடுவார். ஆனாலும் இந்த ஜனங்க வருவார்னு காத்துட்ருப்பாங்க. ஆனால் சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் காத்துட்ருக்கிறாங்க. நீங்கள் தேடுகிற ஆண்டவர் பாருங்கள் எங்கே வந்துட்டார்னா அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கார். அவர் வரும் நாளை சகிப்பவன். அப்படின்னா புரியுதா? இந்த பூமியில் அவர் வந்துட்டார்னாலே இந்த பூமியில் சகிக்க முடியாத காரியங்கள் தான் நடக்கும். மனுஷனால் சகிக்கவே முடியாது. கொரோனா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் அது வெளிப்பட போகிற நாள், அது ஒரு டைம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்ததுனால தான் ஒரு மகா உபத்திரவத்தை நோக்கி இந்த போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து வந்துட்டால் நல்லது தான் நடக்கும். ஆமாங்க, அது நல்லது தான் நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னாலே இந்த 2ஆம் உலகம் சாத்தானுடைய அமைப்புகளுக்கும் அவனுடைய போதங்கள் அவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குமா இல்லையா? ஏன்னா அவர் வந்து நியாயாதிபதியாக வரும்போது இங்கே உள்ள அநியாயம் நடக்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த அநியாயத்தை வெளியெடுக்கணும், இந்த கவர்மெண்ட்டே வெளியெடுக்கணும், இந்த சிஸ்டம் வெளியெடுக்கணும். அப்போது அதில் இருக்கிறவங்களுக்கு என்ன வரும்? சகிக்க முடியாத பிரச்சனை வரும் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். நோவாவின் காலத்திலே நடந்தது போல தான் மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நோவா காலத்தில் அதிகமாக தீமை பெருகுச்சு, அப்புறம் ஒரு அழிவு. அப்போ மனுஷகுமாரன் காலத்தில் என்ன? மனுஷகுமாரன் இங்கே இருப்பார். நோவா எப்படி அங்கே இருந்தாரோ அதே மாதிரி மனுஷகுமாரன் இங்கே இருப்பார். இங்கே அழிவு ஜாஸ்தியாகி தான், அதாவது அக்கிரமம் ஜாஸ்தியாகி தான் இது ஒரு அழிவுக்குள்ளே வரும். அதை நோக்கித்தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை நோக்கித்தான் இந்த உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கார். ஸோ அதனால் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை. ஒன்று வருதல், இன்னொன்று வெளிப்படுதல். ஆனால் இப்போ எப்படி இருக்காரா? அவர் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் இருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்படின்னா ஏதோ பர்டிகுலராக புடமிடுறதுன்னா புரியுமா? சுத்தப்படுத்துறது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செஞ்சிட்ருக்கார் பாருங்கள். வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3:3 வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். முதல்ல இப்போ எதை சுத்திகரிக்கிறாரா? வெள்ளியை. கவனிக்கிறீங்களா? முதல்ல அவர் வெள்ளியை சுத்திகரிச்சாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அப்படின்னா வெள்ளி எதை குறிக்குது? அப்படின்னா அவர் இந்த பூமியில் வந்திருக்கும் பொழுது ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும் வெள்ளி சுத்தம் இல்லை, வெள்ளி அசுத்தமாக இருந்தது. இப்போ கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா அந்த வெள்ளியை இப்போ சுத்தம் பண்ணுறார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த வெள்ளி என்றால் என்ன? சத்தியம். சங்கீதம் 12:6 படிக்கிறோம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்கள். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவதற்கு முன்னால் வரைக்கும் இந்த சுத்த சொற்கள் அசுத்தமாக இருந்துதான். புரியுதா? அந்த வெள்ளி எதை குறிக்கணும்? டோட்டல் பைபிள். அது என்றைக்குமே அசுத்தமாக இருக்காது, அசுத்தப்படுத்திட்டாங்க. போப்பு மார்க்கம் 12 நூற்றாண்டுகளா, புரியுதுங்களா? அந்த சரித்திரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளை கீழே போட்டு புதைச்சிட்டாங்களாம். இதை படிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே எபிரேய கிரேக்க மொழியில் இருந்த பைபிளை லத்தீன் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் இருந்து பாருங்கள், லத்தீனில் தான் மார்ட்டின் லூதர் படித்தார். படித்து இவங்க தான் தப்புன்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு சொன்னார், போப்பு மார்க்கத்து மேலே. அப்படின்னா பாருங்கள், இந்த 12 நூற்றாண்டுகள் பைபிளே இல்லைங்க இந்த பூமியில். பைபிள் டாக்டரினியை அசுத்தம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு 2ஆம் வருகையில் வந்ததுனால தாங்க இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா சுத்தமான சத்தியம் எப்படி தெரியுமா கிடைச்சிருக்கு? கவனிக்கிறீங்களா? ஹவு டு ஸ்டடி பைபிள். வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி? 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், 3 வழிகள், 5ஆம் உலக பேரரசு, மீன் வலை, கிறிஸ்துவின் சபை எப்படி இருக்கும், ஸ்திரீயின் வித்துன்னா என்ன, அந்தி கிறிஸ்து யார், கிளியரா இருக்கு பைபிள். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவினா என்ன படிச்சிருக்குமா? 3 அறுவடைகள், மகா பரிசுத்தமான விசுவாசம். புரியுதுங்களா? தெளிந்த நீரோடை போல சத்தியங்கள் அழகாக வந்திருக்கு. 1 2 3 4 5 6 அப்படி வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? சும்மா வரலிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுனால தான் அவர் முதல்ல சத்தியத்தை வெளியெடுத்து சுத்தம் பண்ணாராம். இன்னைக்கு அதனால தான் சுத்தமான சத்தியங்களாக நம்ம இப்போ என்ன பண்ணிட்டுருக்குறோம், பார்த்துட்ருக்குறோம். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது அடுத்தது யாரை சுத்தம் பண்ணுறார் பாருங்கள். மல்கியா 3 பாருங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார்.
அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, அடுத்தது யாரை சுத்தம் பண்றார்? இந்த சத்தியம் யாருக்குள்ள போகுதோ அவர்கள் லேவியராக மாற வேண்டும். லேவியர்னா புரியுதா? லேவினா சேருதல். இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்தில் யாரெல்லாம் சேரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தருடையவர்களாக இருக்கும் படிக்கும், நீதியாய் காணிக்கையை தேவனுக்கு அவங்க செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அந்த லேவியன் புத்திரர் யார் தெரியுங்களா? இன்றைக்கு யார் தெரியுமா? உயிரோடு இருக்கக்கூடிய அவருடைய சபை நாம தான். இந்த லேவியன் புத்திரர் தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சத்தியங்கள் மூலம் சுத்திகரிக்கிறார். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா அந்த பாருங்க, வெள்ளியைப் போலவும் பொன்னைப் போலவும். அப்போ பொண்ணு வெள்ளியெல்லாம் எதில் சோதிக்கப்படும்? நெருப்பு. இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுங்க. என்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே அசத்தியத்துக்கு விரோதமான போராட்டம் ஆரம்பிச்சிடும். நிறைய போராட்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள் வரும். சகிக்கணும். அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகையும் செய்யலாம். அப்போ இது ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு தெரியணுங்க. சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டாலே கட்டாயமாக நிறைய துன்பம் வரும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 1 தீமோத்தேயு 3:12 படிச்சிருக்கிறோம். புரியுதுல்ல? யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ நடக்க மனசார்ந்தாலே துன்பம். அப்படின்னா நடந்தா அப்போ இதை உணரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை அவரோட போய் சேர்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற திருச்சபை. இவங்களைத்தான் பைபிள் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட, ஏற்கனவே அவரோட இருக்கிறாங்க இல்லையா உயிர்த்தெழுந்த திருச்சபை, குளோரிஃபைடு சர்ச், அவங்களோட நாமும் சேர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இப்போ கூட நம்ம எதை வச்சு தான் பார்க்குறோம் அப்படின்னா அடையாளங்கள் மூலமாகவும் வசனத்தில் சொல்லியிருக்கிற வசனங்களுடைய அடையாளங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். இது 2வது ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நமக்கு ஒரு ரகசியத்தை பவுல் எழுதுறார் பாருங்க. இதோ 1 கொரிந்தியர் 15:51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கொஞ்சம் கவனிங்க. இது டோட்டலாக சபைக்கு சொல்றார் பவுல். இதோ ரகசியம் உங்களுக்கு சொல்றேன், நாம் எல்லாரும் தூங்க போறதில்ல அப்படிங்கிறார். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் தூங்க போறதில்ல, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதுல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக வேறு இன்னொரு சப்ஜெக்ட்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம எல்லாரும் தூங்க போகிறதில்லைன்னு என்ன அர்த்தம்? 1,44,000 பேர் 2 வகுப்பாக பிரிகிறாங்க இல்லையா கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில். அப்போது ஏற்கனவே சொன்னது மைண்டில் வைங்க. இப்போ 2015க்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ எந்திரிச்சாச்சு, அவரோடு இருக்காங்க. இப்போ 2015க்கு பின்னாடி நம்மெல்லாம் இருக்கோம். நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2000 வருஷம் தூங்கினவங்க கிறிஸ்து மணவாளன் வந்தோன்னு போயிட்டாங்க. இப்போ அதே மணவாட்டிக்குரிய அழைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்ம செத்து போய் இங்கே தூங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஒரு வேளை மரணம் அடைஞ்சிட்டா அடுத்த செகண்ட்லேயே கிறிஸ்துவோட போய் சேர்ந்துடலாம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காலம் தெரியுமா? உண்மையான தேவனுடைய பிள்ளை பவுலைப் போல ஓட்டத்தை நான் முடிக்கிறேன்னு ஒருத்தர் இந்த பூமியில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தார்னு வச்சுங்க. அவர் ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஏதோ ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார்னா இன்னைக்கு நைட்டே அவர் கிறிஸ்துவோட போயிடலாம் இல்லையா? அப்படின்னா தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இன்னைக்கு உயிர் வாழ்றதும் அவருடைய மகா பெரிய கிருபை, அவர்கள் மரணமாகிறதும் கிருபை தான். அப்போது மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஏன்? இது ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம். எப்படி தெரியுங்களா? நம்ம உயிரோடு இருந்தால் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக வேலை செய்யலாம். ஒருவேளை மரித்தால் கிறிஸ்துவோட தேவனிடத்தில் போயிடலாம். நம்ம பிழைத்தாலும் ஆசீர்வாதம், செத்தாலும் ஆசீர்வாதம். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க தான் கேள்வி. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நமக்கு கேட்குறாரு. ஒருவேளை நமக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நாம் இன்னொரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கெல்லாம் பிளான் போட மாட்டோம். நம்மளே கிறிஸ்து வந்தோன்னே போகிற கண்டிஷன் இருக்கிறோங்கிற போது அந்த பிளானே நமக்குள் இருக்காது.
எப்போ வேணாலும் நம்முடைய மரணம் நம்மளை சந்திக்கிட்டோம், கிறிஸ்துவோடு நான் போயிடலாம். ஏன்? ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டுட்டு தேவனுக்கு உண்மையாக நடக்கும்போது அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு மரித்தால் அவர்கள் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. பேதுரு பவுலெல்லாம் 2000 வருஷமாக தூங்கியிருக்கிறாங்க பாருங்க, கிறிஸ்து வந்து எழுப்புற வரைக்கும். ஆனால் அவர்களைப் போல இப்போ நம்ம தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு போயிடலாம். அப்போது யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 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 கேள்வி, இப்போ நம்ம வந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ணலாமா அல்லது சாவுக்கு ட்ரை பண்ணலாமா? சாவுக்குன்னா தற்கொலை இல்லை, சாவை நோக்கி போகணும். பவுல் வந்து அந்த சாவை நோக்கி போயிட்டுருக்கார். அவருக்கு நல்லா தெரியும், அப்படியே சாவை நோக்கி போகும்போது நிறைய பாடுகள், துன்பங்கள். அந்த சாவு வரும்போது அடுத்த செகண்ட் நான் கிறிஸ்துவோட போயிடுவேன் நினச்சி தான் அவர் செத்து போகிறார். அவ்வளோ பெரிய ஒரு பாடுகளுக்குள்ளே போகிறார். ஆனாலும் யோசனை பண்ணி பாருங்கள், அவர் வந்து தூங்க போகும்போது 2000 வருஷம் ஆனாலும் அது ஒரு நிமிஷம் மாதிரி தான். தூங்கி எந்திரிச்சோடனே அவர் உயிர் தெழுந்து வரும்போது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அதே தான் நமக்கும். நம்ம இன்னைக்கு செத்தா கூட மறுபடியும் உயிர் தெழுந்து வரும்போது எப்போ சாகருக்கு முன்னாடி என்ன அதுதான் ஞாபகம். அந்த மாதிரி தான். அப்போ ரெண்டுமே உயிர் தெழுதலுடைய நிலைமையில் ஒன்று தான், ஆனால் காலப்பகுதியில் தான் வேறு. நல்லா புரிஞ்சுக்கலாம். 2000 வருஷமாக அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு 2000 வருஷமாக நடந்ததுன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? செத்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை, இப்போ உயிர் தெழுந்துட்டு வந்தாச்சு. அவங்க என்ன நினைப்பாங்க? அடே இப்போ தான் நான் வந்து செத்து போனோம், இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பிட்டார். அப்படி தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விளக்கப்படும் இந்த 2000 வருஷமாக என்ன நடந்தது. இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லைங்க. அவங்க விளங்கிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டார். இப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் மரித்தால் ஒரு செகண்டில் கிறிஸ்துவோட நீங்கள் போயிடலாம். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு காலப்பகுதிக்குள் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எபிஃபனியா ஸ்டேஜ் இருக்கிறோம். அதிகமான வெளிச்சம் நமக்கு கிடைச்சாச்சு. இந்த அதிகமான வெளிச்சம் நமக்கு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார். அவர் வருகையும் திருடன் வருகிற விதமாக இருக்கும். அவருடைய நாள், அவருடைய ராஜ்யமும் இரவில் திருடன் வருகிற விதமாக தான் இருக்கும். பாருங்கள், வாசிக்கலாம். 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பார்த்தீங்களா? அப்புறம் அவருடைய வருகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு, திருடன் வருகிற விதமாய். அவருடைய நாள் குறிச்சும், அந்த நாள் வருகைங்கிறது ரெண்டும் ஒன்று தான். அதனால புரிஞ்சுக்கலாம். அப்போ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். இதே 2 பேதுரு 3:8 வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த வசனமே வருது. அப்போ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தருடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் திருடன் வருகிற விதமாக தான் வரும். யாருக்குமே தெரியாதுங்கிற. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பாருங்க, அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். எப்பொழுது? வர்றதுக்கு முன்னாடியா வந்ததுக்கு பின்னாடியா? கவனிச்சு பாருங்க. அப்பொழுது என்னது? வந்ததுக்கு பின்னாடி தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் உள்ள வந்துருச்சுனாலே அவர் உள்ள வந்துருவார். அவர் வந்தார் ராஜ்யம். ஆனால் என்ன நடக்குது? அவர் உள்ள வரும்போது இங்கே சாத்தானுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? அவர் உள்ள வந்தோடனே அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் என்ன பண்ணுப்போம்? வெளியெடுக்கணும். இதை தாங்க, வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். இது ஆங்கிலத்தில் பூதங்கள்ங்கிறதுக்கு எலிமெண்ட்ஸ் ஷால் மெல்ட் வித் ஃபர்வெண்ட் ஹீட்னு இருக்கும். எலிமெண்ட்ஸ்னால் அமைப்புகள், இந்த பூமியில் இருக்கிற அமைப்புகள். வானம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி. அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வர்றார், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றார். அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது திருடன் வருகிறதுமே உள்ளே வந்திருக்கும். இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா, இங்கே இருந்து சாத்தானுடைய கவர்மெண்ட்ஸு, அவனுடைய அரசாட்சி. அதனால தான் முதலே ராஜாக்களை வெட்டி அனுப்பிச்சிட்டார் வெளியே. இனி தலைவர்களை வெட்ட போகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமி வந்து ஒரு மகா பெரிய பேரழிவுக்குள்ளே போகும். காரணம் என்ன? இவைகள் எல்லாமே சாத்தானுடைய அரேஞ்ச்மெண்ட். அதை வந்து இப்போ வெளியே தள்ளுறதுக்கு தாங்க தேவன் வந்து இன்றைக்கி நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுமதிச்சிருக்கிறான். சுனாமி வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து பஞ்சங்கள், பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாமே நம்ம கண்கூட இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். காரணம் என்னென்னா, சாத்தானுடைய கவர்மெண்ட் இங்கேருந்து வெளியே போகணும். இது எந்த ஸ்டேஜில் நடந்துகிட்ருக்குன்னா, அந்த எபிஃபனியா ஸ்டேஜில். இது நமக்கு மட்டும்தான் தெரியும்.
ஆனால் வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, லூக்கா 21:26 பாருங்கள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கறதுனால மனுஷனுடைய இருதயம் என்ன ஆகிடுமா, சோர்ந்து போயிடும். இன்றைக்கி எல்லாருடைய இருதயம் கரைஞ்சி போச்சு, ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. நம்ம ஊர்லேயே பாருங்கள், பெட்ரோல் விலையெல்லாம் ஏறுதுன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயங்கரமான கஷ்டம் இருக்குது. இது எப்படி தேவன் சரி பண்ண போகிறாருங்கிற போது அதுக்கு ஆகாய் தீர்க்கதரிசி எழுதுறார். வாசிக்கலாம் பாருங்க, ஆகாய் 2:6 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். பெரிய விளக்கம் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சேனைகளின் கர்த்தர் சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். வானம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, பூமிங்கிறது அமைப்புகள், சமுத்திரம்ங்கிறது கொந்தளிக்கும் ஜனங்கள். இது இன்னைக்கு பயங்கரமாக அசைஞ்சிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் இன்னும் அசையலை, அது இப்போ கொரோனாவில் அசைஞ்சாச்சு. வெட்டாந்தரை எது தெரியுமா பாருங்கள், இப்போ 2 பகுதி, இந்த பக்கம் சமுத்திரம், இது வெட்டாந்தரை. இது கொந்தளிக்குதுன்னா கொந்தளிக்கும் ஜனங்கள், வெட்டாந்தரை இது அமைதியாக இருக்கக்கூடிய ஜனங்கள். இன்னும் சில நாடுகளில் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி சில நாடுகளில், கனடா, சில நாடுகள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்றைக்கி கொரோனா எல்லா நாடுகளையும் பாதிச்சிருச்சு பாருங்க. இது ஸ்டார்டிங் தான். இனி இதை விட பயங்கரமான மோசமான சூழ்நிலைக்குள்ளே நம்முடைய உலகம் போகுது. அது 2021 நம்ம பார்க்கலாம். மோசமான விளைவுகள், இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக முடிய, இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கிறார். அப்போ அதுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் வெளியெடுக்கிறார். புரியுதுங்களா? அதை எத்தனை இங்கே நடந்துட்டு இருக்குது. அதனால தான் சொல்லும்போது இது எல்லாத்தையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேங்கிறார். அப்படின்னு இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி அசைஞ்சிருச்சு பாருங்க. எல்லா நாடுகளும் அசையுது, சகல ஜாதிகளையும். இது சாம்பிள் தான். இன்னும் கொஞ்ச நாளில் மகா மோசமான அசைவுக்குள்ள இந்த பூமி வரும். அப்போ சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார்னு ஒரு வசனம் இருக்கு. அது யாரு? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து வர்றதை கிறிஸ்தவர்களே விரும்புறதில்லை நிறைய பேர், இல்லையா? அப்படின்னா சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஷால் கம் அப்படின்னு இருக்கும். அதாவது சகல ஜாதிகளை அசையும் போது சகல ஜாதிகளும் விரும்பினது வருமா. அப்போது இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வர்றதை யாரும் விரும்புறது இல்லைங்க. ஆனால் ஒரு நல்ல ஆட்சி வராதான்னு விரும்புகிறாங்களா இல்லையா? ஒரு நல்ல தலைவர் இருக்க மாட்டாங்களா? அதனால தான் இன்றைக்கி அலையிறாங்க. எலெக்ஷன் வரும்போது யாராவது நமக்கு நன்மை செய்வாங்களா இல்லையா? அந்த நல்ல ஆட்சி வராதான்னு விரும்புகிறாங்க. இதை திருவிழியம் பைபிளில் ரொம்ப கிளியராக இருப்பாருங்க. அப்பொழுது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்துக்குரியவைகளும் இங்கு சேரும். எல்லா ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க, இல்லையா? அப்போ அந்த நல்ல ஆட்சி வெளிப்படையாக இந்த பூமியில் எப்போ தெரியுங்களா வரும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு வராது. அவர் வந்திருப்பார், அது மறைஞ்சுதான் இருக்கும். அந்த ராஜ்யம் வெளியே வரல. இன்னும் வர்றக்கு ஒரு டைம், வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டைம் சொன்னேன் இல்லையா? அப்போ இன்னும் வெளியே வரல. ஏன் வெளியே வரலைன்னா ராஜாக்கள் இன்னும் ரெடி ஆகலை. ரெடியானா வந்திருக்குது. படித்தவன் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். படிச்சிருக்க முடியாது, வந்தாச்சு. ஆனால் ஏன் இன்னும் வெளிப்படலை? 1,44,000 பேருடைய லக்கம் என்னைக்கு பூரணப்படுகிறதோ அன்னைக்கு வெளிப்படுமா அந்த ராஜ்யம். சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கலாம். இது அது வெளிப்படக்கூடிய டைம் தாங்க அப்போகாலிப்சிஸ். எல்லா ஜனங்களுக்குமே அது தெரியுமா? அப்படின்னு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? இதைத்தான் ரோமர் 8:19 சொல்கிறார். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது இந்த உலகமே மிகுந்த ஆவலோடு காத்துட்ருக்கான். தேவனுடைய புத்திரர் தெரியுங்களா? 1,44,000 பேர். இந்த திருச்சபை ஜனங்க வெளியே வர்றதுக்கு இந்த உலகமே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன் வெளியே வரல? இன்னும் அந்த லக்கம் முடியல. ஏன் முடியல? இன்னைக்கு தான் பாருங்கள், ஒரு சில பிள்ளைகள் கேட்டுட்ருக்கிறீங்க, உங்களில் யாராவது 2 பேர் 3 பேர் 1,44,000 பேர் ஆகலாம். அதற்காகத்தாங்க தேவன் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார்.
ஒருவேளை அது நீங்களாக இருந்து அந்த கடைசி ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் முடிக்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முடிவை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில் வெளிவரும். அது அப்போ தான் தெரியுமா வழியை. அதைத்தான் சொல்லும்போது ஏசாயா 52:10 வாசிக்கலாம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எதை குறிக்குதுன்னா அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் சொல்றார், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பா. அப்போ வெளிப்படையான ஒரு ராஜ்யம் வெளியே வரும். இதையத்தான் நம்ம ஏற்கனவே நியாய தீர்ப்பின் நாள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா, கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய வெளிப்பாடு. ஸோ அந்த வெளிப்படையான ஒரு காரியம் வரும்போது இப்போ பாருங்க 2 தெசலோனிக்கேயர் இதுதான் அப்போகாலிப்சிஸ். வாசிக்கலாம். 1:7. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு. இந்த வசனம் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் உலக ஜனங்கள், நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் நீதியுள்ள ஆக்கினியை. நீதியுள்ள ஆக்கினைனா ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பாராம். எப்போ தெரியுமா? பாருங்க, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது, அதுதாங்க அப்போகாலிப்சிஸ். புரியுதா? எப்போ உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார்? ஜுவாலித்து எரிகிற அக்னினா நெருப்பில்ல, நியாய தீர்ப்பு. இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு எப்போ கொடுப்பார்னா அவருடைய வல்லமையின் தூதரோடு அவர் வருவாராம். அப்போ ஏன் இன்னும் வரல? அந்த வல்லமையின் தூதர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது, அந்த வல்லமையின் தூதர் யார் தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சேர்கிற திருச்சபை 144,000 பேர். இவங்களுடைய செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ராஜ்யம் வெளிப்படும். தன்னுடைய பிள்ளைகளையும் அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அதுதான் வெளிப்படுத்தணும். புரியுதுங்களா? இந்த 3 ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் இந்த பூமியில் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு படத்தில் நம்ம விளக்கலாம். என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அது ஒரு நைட் 12 மணி மாதிரி அப்படி வச்சுக்க. ஆச்சரியம் என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அவர் எந்த டைமில் வர்றாருன்னு. அப்போது அதுதான் பெருஷியா. எபிஃபனியாங்கிறது காலையில் 5 மணி மாதிரி. ஒரு சிலர் எந்திரிச்சிருவாங்க, ஆனால் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிற ஸ்டேஜ் அதுதான், எபிஃபனியா ஸ்டேஜ் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்துட்டார். இப்போ அது வந்தபோது ஒரு சில காலங்கள் அவர் வந்ததே தெரியாது, உயிர்த்தெழுதல் நடந்ததும் தெரியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வேத வசனங்களின் மூலம் ஒரு சில பிள்ளைகள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்துட்டாங்க. இது அடுத்த ஸ்டேஜ், காலையில் 5 மணி மாதிரி. அடுத்து அப்போகாலிப்சிஸ்ங்கிறது ஒரு 7-8 மணி மாதிரி. சூரியன் மேலே வந்துடும், எல்லாருக்குமே தெரியுமா. அதுதாங்க கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். உலக ஜனங்கள் எல்லாருமே அதை கண்டுபிடிப்பாங்க. இந்த அப்போகாலிப்சிஸ் எல்லாத்துக்குமே கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வெளிப்பட தெரியும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை 3 வார்த்தைகளில் பார்த்தோம் இல்லையா? பெருஷியா, எபிஃபனியா, அப்போகாலிப்சிஸ். இப்போ பெருஷியாங்கிற ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன ஆகிட்டார்? வந்து விட்டார். அப்போகாலிப்சிஸ்ங்கிறது இன்னும் முடியல. ஏன் அப்படின்னா அது இனிமேல் தான் நடக்க போகிற விஷயம். அப்படின்னா இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதி அந்த எபிஃபனியா ஸ்டேஜ். இப்போ இந்த பூமியில் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு, அல்லது இயேசு கிறிஸ்து எப்போ வர்றார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எக்ஸாக்டாக அவர் வந்த டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை ஒன்று பேசியிருக்கார். அந்த உவமையை பார்த்தீங்கனாலே, ஓ இந்த டைம் தான் இயேசு கிறிஸ்து வந்தாரா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன உவமைன்னு. என்ன உவமை? பாருங்கள், 10 கன்னிகைகள் இல்லையா? படிச்சிருக்கீங்களா? 10 கன்னிகைகளை பற்றின உவமை. ஸோ இதுக்குள்ளே தான் போகிறோம். பட் இதுக்கு முன்னால் இந்த 10 கன்னிகைகளை பற்றின உவமை எங்கே இருக்குன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சரியா? இப்போது நம்ம ஒரு சில வசனங்கள் எங்கிருந்தான் எடுத்திருக்கோம்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தான் எடுத்திருக்கோம். இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பு என்ன? நல்லா புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது?
விசேஷமாக என்ன இருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வந்திருப்பதற்குரிய அடையாளங்கள். மத்தேயு 24 அதிகாரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். சரியா? ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கலாம். இது மத்தேயு 24 அதிகாரத்தில். இப்போது மத்தேயு 25 அதிகாரத்தில் தான் அந்த 10 கன்னிகளுடைய உவமை இருக்குது. கவனிக்கிறீங்களா? அந்த உவமை எப்படி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை இப்போ கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துருவோம். நீங்கள் தயவுசெய்து வீட்டில் நல்லா படிங்க, இல்லையா? படித்து பாருங்கள், அப்போ ஓரளவுக்கு புரியும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்பொழுது கேள்வி வரும் இல்லையா? ஸோ எப்பொழுதுன்னா, இதுக்கு முந்தின அதிகாரம் இருக்கு, 24 அதிகாரம். அது எடுத்து சொல்லுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. இப்போ அப்பொழுதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வந்திருக்குதின் பொழுது அல்லது வருகையின் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை நடக்கிறத ஒரு தீர்க்க தரிசன உவமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். அதனால தான் அப்பொழுதுன்னு ஆரம்பிக்கிறார். விசேஷமாக இந்த தீர்க்க தரிசனம் உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் காலத்தில் நடக்க போகுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு உவமையாக பேசியிருக்கார். இது பாருங்க, இது நடந்த நிகழ்ச்சி அல்லது இதை சொல்லிட்டு இருக்கும்போது நடக்க போகிற நிகழ்ச்சியை தான் சொல்கிறார். அப்போது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, நமக்கு தெரியும் இல்லையா, மணவாளன் கிறிஸ்து இரண்டாம் வருகை எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகை. அதில் 5 பேர் யாருங்க? புத்தி உள்ள கன்னிகை. 5 பேர் புத்தி இல்லாதவங்க. 10 பேர்த்துக்கிட்டையுமே தீவெட்டி இருக்கு. ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகிட்ட மட்டும் என்ன இருக்கு? பாத்திரமும் எண்ணெயும் இருக்கு, ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் 10 பேருமே மணவாளன் வர்றதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சா? படிச்சிருக்கீங்களா? மணவாளன் வர தாமதித்த போது, இவங்க எதிர்பார்த்து இருந்திருக்காங்க மணவாளன் வருவார்னு. மணவாளன் வர தாமதித்த போது 10 பேருமே தூங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, 10 பேருமே தூங்கிட்டாங்க. திடீர்னு பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25:6. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன். நடு ராத்திரியிலே, புரியுதா? இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் இதோ மணவாளன் வருகிறாருங்கிற வார்த்தையே இல்லை. இதோ மணவாளன், behold the bridegroom அப்படி தான் இருக்கும். அப்படின்னு என்ன? இதோ மணவாளன் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதோ மணவாளன் அர்த்தம், வந்தாச்சு. அப்போ எப்போ அந்த ஊமையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாளன் எப்போ வராரா? நடு ராத்திரியிலே. சரியா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரக்கூடிய ஒரு டைமை ஒரு தீர்க்க தரிசனமாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ தான் வராரா? நடு ராத்திரியில். சரியா? அப்படின்னா இவங்க மணவாளன் வருவார்னு போய் காத்திருந்தாங்க. மணவாளன் வர தாமதிச்சிருச்சு, தூங்கிட்டாங்க இல்லையா? இது நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த பூமியில் நடந்துதான். அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, தூங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா நடுராத்திரியில் தான் மணவாளன் வந்திருக்கார். அப்போ இவங்க எப்போ தூங்கியிருப்பாங்க, எப்போ எதிர்பார்த்துருப்பாங்க? நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த நடுராத்திரிக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து வருவார், மணவாளன் வருவார்னு எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்க. எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதனால் தூங்கிட்டாங்க. இது ஏதோ ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உமையாக மாத்திரம் சொல்லப்படவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சொல்லப்பட்டிருக்கிற உமையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த பூமியில் நடந்திருக்கு. எப்போ தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. போப்பு மார்க்கம் 12 நூற்றாண்டுகளாக இந்த பூமியில் பைபிளையே புதைச்சிட்டாங்க.
அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, 1799 வருஷம் நெப்போலியன் போப்பை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது போப்பினுடைய உலகளாவிய அதிகாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1800 வருஷம், 1800 வருஷங்கள் பைபிள் வந்து உலகமெங்கும் அவரவர்கள் மொழியில் நிறைய டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சது. மொழிபெயர்ப்புகள் அதிகமாச்சு. மொழிபெயர்ப்புகள் மட்டும் அதிகமாகலை, அதை பின்பற்றக்கூடிய சபைகளும் நிறைய பெருக ஆரம்பிச்சது. அதில் முக்கியமான சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வென்டிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, பென்டிகாஸ்டல் மிஷன். அதெல்லாம் பென்டிகாஸ்டல் கூட கொஞ்சம் பின்னாடி வந்தது. அட்வென்டிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு இந்த அமைப்புகள் தாங்க ரொம்ப அதிகமாக. ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ஸு இதெல்லாம் தான் அதிகமாக அங்கே பெருக ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு பேப்டிஸ்ட் ப்ரீச்சராக இருந்த ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பேர் தான் வில்லியம் மில்லர். புரியுதுங்களா? இவர் நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்கார். ஸோ இவர் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ப்ரீச்சர். பைபிளெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவங்க எல்லாருமே பைபிளை நல்லா படித்தாங்க. நல்லா படிச்சுட்டு அவங்க சர்ச்சில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்லாம் படிக்கணும் இல்லையா, அதில் வந்து நிறைய ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறையா சத்தியங்கள் பேசணுங்க. சத்தியம்னா பெருசாக ஒன்றும் வெளிப்படல, ஆனால் புதுசு புதுசாக அந்த வசனங்கள் இருக்கிறத கவனிக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கார், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2300 ராப்பகல் அப்படின்னு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது. அது ஒரு வேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தானியேலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ விடிவு காலம் வருங்கிறத பற்றி எல்லாம் சொல்லும்போது தானியேலுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அதில் சொல்லுவார் 2300 ராப்பகல் செல்லும், அதற்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் அவர் பார்த்துட்டு பரிசுத்த ஸ்தலம் எப்போ தான் சுத்திகரிக்கப்படும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தால் தான் சுத்திகரிக்கப்படும். அப்போது இது எல்லாம் மைண்டில் சுருக்கமாக சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போகிறார் அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சாராம், பிரசுரிக்க ஆரம்பிச்சிருக்கார். நிறைய பேர்த்துக்கு தகவல் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். கவனிக்கிறீங்களா? அதனால் இவருடைய போதகத்தில் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா 2ஆம் வருகையில் வர்றார் அப்படின்னாலே அப்போது இவருடைய போதகம் என்ன, 2ஆம் வருகையில் வர்றார், அவர் வந்து வந்தோடனே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அது 1844 முடியுது அப்படின்னு ஒரு காலக்கணக்கை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போது என்ன பண்ணிட்டார்னா அந்த காலக்கணக்கை மையமாக வச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே வில்லியம் மில்லர் என்ன பண்ணிட்டார்னா 1844 வருஷம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாராம். கூட்டிட்டு ஒரு கடற்கரையில் போய் ஒரு சாயங்காலம் நின்றுட்டான். மணவாளன் வருவார், நம்ம அவர் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மணவாளன் வருவார்னு சொல்லி கூட்டினாரு. ஆனால் என்னாச்சுன்னா சாயங்காலமாச்சு, மணவாளன் வரல. பாருங்கள், நைட்டு 9 மணி ஆச்சு வரல, 12 மணி ஆச்சு வரல, காலையில் 3 மணி ஆச்சு வரல, 6 மணி ஆச்சு வரல, மணவாளன் வரவில்லை. பயங்கரமான டிஸப்பாயின்மெண்ட், ஒரு பயங்கரமான ஏமாற்றம். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் சில கட்டுரைகளை படித்தது தான், தங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்திருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, ஃபேமிலியை விட்டுட்டுலாம் வந்துட்டாங்களாம். எதுக்கு? மணவாளன் வந்தோன்னு அவர் கூட போயிடலாம். அப்போ 1844 அக்டோபர் 22ஆம் தேதி போய் நின்னாங்க, மணவாளன் வரல. புரியுதுங்களா? இப்படி ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொன்னார். பாருங்கள், 10 கன்னிகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட ஒரு விஷயம் பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலுக்கு ஒப்பா சொன்னார். அப்போது எப்படி இவங்க போய் நின்னாங்க பாருங்கள், 10 கன்னிகளும் போய் மணவாளன் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, மணவாளன் வரல. புரியுதுங்களா? தூங்கிட்டாங்க. அதே நிகழ்ச்சி தாங்க 1844 நடந்தது. வில்லியம் மில்லர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்தினார், மணவாளன் வரல, தூங்கிட்டாங்க அன்னைக்கு. இப்போ என்ன நடந்ததுன்னா நிறைய பேர் வந்து தங்களுடைய மறுபடியும் திரும்ப வாழ்க்கைக்கு போயிட்டாங்களா, சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, சில பேர் தற்கொலை பண்ணிட்டு கூட செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் சில கட்டுரைகள் மூலம் படித்தது தான். ஆனால் ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு, ஏன்னா மணவாளன் வரவில்லை. இதை எதற்காக நமக்கு இப்போ சொல்கிறார் தெரியுங்களா?
1800 இது ஒரு க்ளூ நமக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் வருவதற்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய வகுப்பார் காத்திருந்த காலப்பகுதி 1844. எப்படி போய் காத்திருந்தாங்க இல்லையா? அப்போ மணவாளன் வரலன்னு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்தார் மணவாளன்? எப்போ வந்தாராம்? நடு ராத்திரி. அப்படின்னா நல்லா கவனிக்கலாமா அன்புக்குரிய சகோதரர்கள்? அப்போ நடு ராத்திரிங்கிறது அன்னைக்கு இவங்க எப்படி போய் நின்றுட்டாங்கன்னா, நடு ராத்திரிக்கு ஜஸ்ட் முன்னால் ஒரு 11:30 மணிக்கு போய் நின்றுக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாம். மணவாளன் வரல, ஏன்னா 12 மணிக்கு தான் வருவார். அதே மாதிரி இவர்கள் 1844 போய் நின்னது எதை குறிக்குதுன்னா, 11:30 மணி மாதிரி அல்லது ஒரு 11 மணி மாதிரி. மணவாளன் வரல. அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எதை நமக்கு அதிகமாக சொல்லுது தெரியுங்களா? அப்போ 1844 என்பது ஒரு 11:30 மணி மாதிரி வரல. ஆனால் அதுக்கப்புறம் தானே 12 மணி வந்துச்சு. புரியுதா? அப்போ தான் மணவாளன் வந்தார். படிக்கிறோம் இல்லையா? நடு ராத்திரியிலே இதோ மணவாளன். அப்படின்னா அந்த நடு ராத்திரிங்கிறது 1844க்கு பிறகு தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு விஷயம். இதில் ஒரே ஒரு குழு மட்டும் இப்போ என்ன பார்த்துருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார் இல்லையா? அவர் எப்போ வந்தார்னா நடு ராத்திரியில். அந்த நடு ராத்திரி எப்போன்னு இன்னும் சொல்லலை, ஆனால் நடு ராத்திரிக்கு முந்தைய காலம் எப்போன்னு இதை பார்த்துட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னால் தான் போய் மணவாளன் வருவார் எதிர்பார்த்தாங்க. அது எந்த வருஷம்னா 1844. அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேளை வந்திருக்கிறார் அப்படின்னா 1844 வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த பூமிக்கு அவர் வந்திருக்க வேணும். சரியா? அது என்ன? அதுதான் நடு ராத்திரி. இப்போ நம்ம அந்த நடு ராத்திரிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய காலக்கணக்கில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடு ராத்திரிங்கிற, நமக்கும் நடுராத்திரி நைட்டு 12 மணி தானே. அப்போது அந்த நடு ராத்திரியில் தான் கிறிஸ்து வருவாராம். அவர் நடு ராத்திரியில் வந்தால் கூட எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எல்லாரும் எப்போ எந்திரிப்பாங்க? காலையில் 7 மணி. அதுதான் அப்போகாலிப்சிஸ், வெளிப்படையான ஒரு ராஜ்யம். அப்படின்னா அந்த நடு ராத்திரி வந்த இரவிலிருந்து அந்த காலையில் ஆகிற வரைக்கும் ஒரு இருட்டு தான் அந்த பூமியில் இருக்கும். அந்த காலப்பகுதியில் தீர்க்க தரிசனத்தில் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்குது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த பாடத்தில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வரையில் வந்தாச்சு. ஆனால் எந்த வருஷம் நின்று தெரியல. இந்த சப்ஜெக்டினுடைய முடிவில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். பட் அதே சமயத்தில் என்ன பார்த்துட்டோம்? அவர் வந்த காலத்துக்கு முன்னான காலம் என்ன? 1844 தான் போய் நின்னாங்க. அப்படின்னா அது 11:30 மணி மாதிரி. அதுக்கப்புறம் தான் 12 மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய காலம். இதோ மணவாளன். அப்படின்னா 1844 பிறகு தான் கிறிஸ்து வந்திருக்க வேணும். அதில் எந்த மாற்றம் இல்லை. சரி, அப்படியே வந்தாச்சு. இன்றைக்கி 2020. அப்போது நைட்டில் மிட் நைட் வந்துட்டார்னா இன்றைக்கும் மிட் நைட்டாக இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக காலையை நோக்கி போகும் இல்லையா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி காலையில் 5 மணி மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது நைட் 12 மணி மாதிரி. இந்த கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் ஒரு இரவு பகுதி. இந்த இரவு பகுதியில் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி செலக்ட் பண்ணப்படுறாங்க, எப்படி அவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாறுறாங்க என்பதை குறித்து அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.